அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 26/4/2026 அன்று அதிகாலை 7:30 மணி செக்கடிக்குளம் இந்த கரையிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த நீரை பார்க்கின்றீர்கள் அல்லவா, தண்ணீர் இது அத்தனையும் சாக்கடை கலந்த நீர். ஒரு காலத்தில் இந்த குளம் ஊருக்கே குளிக்கக்கூடிய ஒரு தண்ணீராக இருந்தது. ஊர் மக்கள் அனைவரும் இந்த குளத்தில் குதூகலமாக குளித்து இங்கே மகிழ்ச்சி அடைந்தனர். இப்பொழுது பார்க்கின்றீர்கள் அல்லவா, அத்தனையும் சாக்கடை நீர் இந்த குளத்திலே கலக்கின்றது. இந்த ஊருக்கு அழகான இந்த குளத்தை நம்மளால் அழகாக வைத்திருக்க முடியவில்லை என்றால் நாம் என்னதான் செய்ய போகின்றோம்? இந்த நல்ல தண்ணியிலே கொண்டு போய் இந்த சாக்கடை இவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். ஏன் இப்படி செய்கின்றார்கள்? இதை பார்ப்பது இதை யார் மேனேஜ்மெண்ட் பண்ணுகின்றார்களோ அவர்கள் இதை பார்த்து இதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இதை அவர்களிடம் சொல்லி இன்றைய காலகட்டம் இப்பொழுது இந்த சாக்கடை நீர் இப்படியெல்லாம் விட தேவையில்லை. இந்த குளத்திற்கு யார் யார் வீட்டிலிருந்து இங்கே இந்த சாக்கடை கலக்கின்றது என்று கண்டறிந்து இந்த சம்சுல் இஸ்லாம் சங்கம் உடனடியாக அதற்கு தீர்வு காண வேண்டும். அல்லது அவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு நகராட்சிக்கு மனு கொடுத்து இதை உடனடியாக நிறுத்த வேண்டும். வார்டு மெம்பர் இதை உடனடியாக கவனிக்க வேண்டும். ஏன் இப்படி இந்த குளம் இப்படியே போய்விட்டால் இதை சுற்றிலும் சுகாதார கேடுகள் வரும். இந்த செக்கடி குளத்தை சுற்றி வாக்வே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாக்வே காலையிலே அதிகாலையிலே சுகாதாரமாக இருப்பதற்காக இதில் எல்லோரும் ஆண்களும் பெண்களும் நிறைய பேர் காலையில் இருந்து நடைபயணம் மேற்கொள்கின்றனர். அத்தனை பேருக்கும் இதனுடைய துர்நாற்றமும் இதிலிருந்து வரும் கிருமிகளும் அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொண்டு உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும். இந்த காலகட்டத்தில் பயோ டேங்க் என்று ஒரு டேங்க் வந்திருக்கின்றது. அதை அவர்கள் வீட்டிலே பொருத்தி இந்த கழிவு நீரை விட்டால் அதே சுத்தம் செய்து நல்ல நீராக்கி பூமிக்கு அனுப்பிவிடும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமே. உடனடியாக இந்த சம்பந்தப்பட்டவர்கள் இந்த வாய்க்காலில் நீர் விடுவர்கள் உடனே பயோ டேங்க் அமைத்து ஏற்பாடு செய்து கொள்ளும். இது ஒன்றும் பெரிய செலவல்ல. இன்றைய காலகட்டத்தில் குறைந்தது 1 லட்சம் ரூபாய்க்குள்ளேயே அதை அமைத்து கொள்ளலாம். வீட்டுக்குள்ளேயும் வைத்து கொள்ளலாம், வீட்டுக்கு வெளியிலும் வைத்து கொள்ளலாம். ஆனபடியால் உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் இதில் தலையிட்டு உடனே இதை நிறுத்தி இந்த குளம் சுத்தமாக இருப்பதற்கு தயவு செய்து உதவும். இதை சம்சுல் இஸ்லாம் சங்கம் மட்டுமல்ல, அந்த நமது ஏரியாவில் உள்ள அனைவரும் இதை கண்காணித்து இதற்கு தக்க ஒரு பாடம் புகட்ட வேண்டும். உடனடியாக நிறுத்தியாக வேண்டும். குறிப்பாக ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்த நீரை ஆடு மாடுகள் கூட அருந்துவதில்லை. பக்கத்தில் சுவாசத்தை பார்த்துவிட்டு ஓடிவிடுகின்றது. அப்பொழுது எவ்வளவுக்கு இது கழிவு இதில் கலக்கப்பட்டிருக்கின்றது என்பதை எல்லோரும் அறிய வேண்டும். இங்கே இப்பொழுது பஷீர் அவர்கள் இருக்கிறார்கள். பஷீர் அவர்களும் இதை பற்றி ஒரு கருத்தை சொல்வார்கள். வாங்க சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு காலத்தில் சென்ற வருடம் வரையிலும் ஒரு நீர் ஆதாரமாகவும் பொதுமக்கள் அனைவரும் குளித்து வந்து கொண்டிருந்த இந்த செக்கடி குளமாக இருக்கட்டும், அல்லது மரைக்கா குளமாக இருக்கட்டும், அல்லது ஆலடி குளமாக இருக்கட்டும், எல்லாமே என்னண்டாக்கா இன்றைக்கி கழிவு நீர் தொட்டியாக மாற்றப்பட்டு விட்டது. இதுக்கு முழு காரணம் ஏன்டா, சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய சமுதாய மக்கள் தான். மற்ற எந்த சமுதாயத்திற்கும் வழிகாட்டப்படவில்லை. நம்முடைய சமுதாயத்திற்கு தான் அனைத்து அசைவுகளுக்கும் மார்க்கெட்டில் தெளிவான வழிகாட்டுதல் இருக்குது. மக்கள் புழங்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய அந்த நீரை அசுத்தப்படுத்தக்கூடாது, அதில் சிறுநீர் கழிக்கக்கூடாது, அசுத்தங்களை போடக்கூடாதுன்னு இஸ்லாம் கண்டிக்குது. மக்கள் களைப்பாறக்கூடிய நிழல் தரக்கூடிய இடத்துல அசுத்தப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மார்க்கத்தில் பிறந்த நம்முடைய மக்கள் தான் அங்கே 3 இதையும் சுற்றி இருக்கிறாங்க. அவ்வளவு அழகாக தெளிவாக இருந்த இந்த குளங்கள் எல்லாம் இன்றைக்கு துர்நாற்றம் வரக்கூடிய அளவிற்கு
கேடுகட்டு சாக்கடையை விட கேவலமாக இருக்குது. இது எங்கேருந்து வந்துச்சு? வேறு அயல்நாட்டு கிரகங்கள்லேருந்து வரல, அண்டை கிரகங்கள்லேருந்து வரல. எல்லாமே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய பேர் தாங்கிகள். அவர்கள் மட்டும் இதற்கு காரணம் இல்லை. இப்படிப்பட்ட பொறுப்பில்லாத மக்களை வழிநடத்தக்கூடிய கண்காணிக்கக்கூடிய அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. குறிப்பாக இதை பராமரிக்கக்கூடிய இதுக்கு பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கவுன்சிலர்களாக இருக்கட்டும், அல்லது இந்த நிர்வாகமாக அந்த பள்ளிவாசல் நிர்வாகமாக இருக்கட்டும், சம்சுல் இஸ்லாம் சங்கமாக இருக்கட்டும், இதை கண்டெடுத்து இதில் கவனம் செலுத்தி இதில் எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டெடுத்து அவர்களை முறையாக கண்டித்து இதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுக்காத வரை இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் குற்றவாளியாக ஆக்கப்படுவோம் என்பதை ஒரு எச்சரிக்கையாக சொல்லி வைக்கின்றோம். அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்கணும். ஏனென்றால் வழி தவறி போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லா விஷயத்திலையும் மார்க்கத்தினுடைய தெளிவான ஒரு பகலும் இரவை போன்ற தெளிவான ஒரு மார்க்கத்தில் எல்லா எல்லா செயல்களுக்கும் நம்மளுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டும் அவங்க இப்படி விதிமீறி கொண்டு இருக்கிறார்கள். காரணம் இறையச்சம் இல்லை. அதை நாம் தான் எடுத்து சொல்லணும். சம்பந்தப்பட்டவர்கள் இதை கவனத்தில் கொண்டு கையில் எடுப்பார்களா என்பதை அதெல்லாம் அறிவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.